வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் வந்து அடி பிடிச்சிருச்சுன்னா எப்படி கிளீன் பண்றது தான். இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு மெத்தட்னா, இது இன்னொரு மெத்தட் ஆஃப் கிளீனிங். நான் அதில் வந்து ஜஸ்ட் ஹாட் வாட்டர் இம்மர்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருப்பேன். இதில் நான் வந்து பாயில் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கேஸ் அந்த மாதிரி ரொம்ப செலவாகும். அதுதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நான் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். ஸோ இது பால் பாத்திரம் நல்லா அடிபிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா கொதிக்க விடுறேன். கொதிக்கும் போது அந்த தண்ணியில் வந்து பேக்கிங் சோடா ஒரு கைப்பிடி அளவு, வினிகரும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வினிகர் ஆட் பண்ணல. டிஷ் வாஷ் லிக்விட் சோப் ஆட் பண்ணியிருக்கேன். விம் லிக்விட்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து கொதிக்க விட்டேன். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கொதிக்க விடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து ரொம்ப நிறைய ஆகுது. கேஸ் கம்பேர் பண்ணது கரண்ட் இஸ் பெட்டர். அதனால நான் நல்லா கொதிக்க விடுறேன். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லை கரண்டி இல்லை நைஃப் வச்சு அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு கீழே இருக்கிறத சுரண்டி விடுங்க. உங்களுக்கே அது தெரியும். சுரண்டும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் வரும்போது நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி கலர் பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு. நல்லா சுரண்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பேந்து வரும். இந்த இதில் வந்து நீங்கள் அவ்வளோவா எஃபெக்ட் போட்டு தேய்க்க வேணாம். ஜஸ்ட் கொதிக்க விடுறதுனால தானாக அதுவே வந்து வந்துடும். இது அந்த தண்ணியை ஊற்றி நான் கொஞ்ச நேரத்துக்கு கழித்து எடுத்தது. பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. நான் மறுபடியும் அதே மாதிரி பண்ணேன். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன். இல்லைன்னா நீங்கள் கண்டினியூஸாகவே எடுத்து பண்ணிடலாம். இது நான் திருப்பி அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு பேக்கிங் சோடா ஊற்றி பண்ணேன். உங்களுக்கு வீடியோக்காக தான் நான் அதை கீழே ஊற்றிட்டு உங்களுக்கு காமிச்சேன் எப்படி போயிருக்குன்னு. நீங்கள் கண்டினியூஸாக அந்த ஃபுல் கருப்பு போகிற வரைக்கும் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பாத்திரம் நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரம் நான் அடி பிடிச்சா மட்டும். பாய்.